குருவே சரணம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, உங்க பார்ட்னர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார். உங்க பார்ட்னரை மனசுல நினைச்சுக்கோங்க. உங்களுடைய பார்ட்னர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார். உங்களை பற்றி என்ன நினைக்கிறார். இந்த வேர்ல்டு கார்டு தான் வந்திருக்கு. ஒரு நல்ல நம்பிக்கையான பர்சன் அப்படின்னு நினைக்கிறாங்க. உலகமே நீங்க தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க உங்க மேல. அதீத அன்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு பாசிட்டிவான கார்டு தான். என்ன நினைக்கிறார்கள் உங்களை பற்றி. என்ன இருக்கிறது, என்ன நினைக்கிறது. எப்பொழுதும் உங்க கூட இருப்போம். இந்த உறவு எனக்கு உண்மையிலே ஒரு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்பொழுதும் உங்க கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு நேர்மையான பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. உங்க பார்ட்னர் அப்படின்னு சொன்னாலே அவ்வளோ ஒரு எனர்ஜிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதுலையும் வெற்றி அப்படிங்கிற வேர்ல்டு கார்டே ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு, அப்ப பாக்குறவங்க அவங்க பார்ட்னரால உங்களுக்கு நிறைய சக்சஸ் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து வந்திருக்கிற கார்டு என்னமோ புகழ்ந்து சொல்லிட்டு இருக்கிறதுனாலயே என்னவோ அடுத்து வந்திருக்கிறது பாருங்க, 8 ஆஃப் ஸ்வொர்ட்ஸ். கண்ணை கட்டிட்டு நிற்கிறாங்க. அது உங்க அன்புல இருக்கலாம், இல்ல வேற உறவுகள்ல இருக்கலாம், வேற எதையாவது ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறத கூட நம்ம இங்க சொல்லலாம். கண் கட்டிட்டு வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்புங்கிற சிறைன்னு கூட வச்சுக்கலாம் இல்லைங்களா. அப்படி இருக்காங்க. இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். நிறைய நெகட்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் வந்திருக்கிறதுனால கண்டிப்பா இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அதே சமயம் உங்க மேல அதீத அன்பு இருக்கு. இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கறதும் நமக்கு தெரியுது. கண்மூடித்தனமா அந்த இடத்துட்டே அவங்க நிக்கிறாங்க. அந்த பிரச்சனையிலே நின்றுட்டு இருக்காங்க. உங்க மேல அதீத அன்பு இருந்தது. நீங்க சொல்றதெல்லாம் சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. உங்களை பத்தி நினைச்சாலே ஒரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் நீங்க இருந்தீங்க. ஆனா 2 பேருக்குள்ள அதிக வாக்குவாதங்கள். இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மன தடுமாற்றத்திலே இருக்காங்க. இவங்க சொல்றது எப்படி எடுத்துக்கிறது, இவங்க ஏன் இப்படி பேசிடுறாங்க, நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா, வாழ்க்கை எப்படி போகும், சரியானதா அப்படிங்கிற மனத்தடுமாற்றம் அதிகமாக இருக்கிறது. உங்களை பற்றி உங்கள் நபர் சொல்ல நினைப்பது என்ன. இது எல்லாருக்குமானது இல்லை, சில பேருக்கானது. சில பேர் பாருங்க கொஞ்சம் அதிக பிரச்சனை, சரிங்களா. அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வர்றது, நம்ம அடுத்து அதை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வீடு பிரச்சனையா இருக்கலாம், இல்லை வேலை பிரச்சனையா இருக்கலாம், இல்லை பண பிரச்சனையா இருக்கலாம். ஏதோ ஒன்று ஒரு பெரிய இஷ்யூஸ்ல இருந்து எப்படி வர்றதுங்கிறது இருக்காங்க. அதே சமயம் மனத்தடுமாற்றம் அதிகமா இருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு இது சரியானது தானா அப்படிங்கறதும் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறது சொல்லலாம். தடுமாற்றம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியான முடிவு எடுக்க முடியல அப்படிங்கறதையும் சொல்லலாம். இங்க பாருங்க, இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜிக்கான ஒரு கார்டு, சரிங்களா. இப்போ அடுத்தும் அவங்க சொல்றது நம்ம ரொம்ப ஹாப்பினஸா இருக்கலாம் அப்படிங்கறத அவங்க எதிர்பார்க்கறாங்க. மன சஞ்சலத்துல இருந்தாலும் இந்த வாழ்க்கை எங்களுக்கு சந்தோஷமா தான் அமையும் அப்படிங்கறத எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிதான் நினைக்கிறாங்க. கவலைப்படாத, நம்ம வாழ்க்கை இனி சரியா போகும், இது வரைக்கும் நடந்தது இருக்கட்டும், இனிமே சரியா போகும் அப்படின்றதை சொல்லக்கூடியவங்க. தேர்ட் பார்ட்டி இதுவும் இருக்குங்க இதுக்குள்ள. கொஞ்சம் நம்ம ஒதுங்கி இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா. இந்த பிரச்சனைத்தை இதோட நம்ம முடிச்சிரும். உண்மையிலே நீங்க ஸ்டார்டிங்ல 2 பேருமே அவ்வளோ ஒரு அந்யுன்யமா, அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தீங்க. உங்க
பார்ட்னரை பற்றி நினைக்கும் பொழுது அவங்க அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்காங்க. உங்களோட இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி காட்டுது. மன தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி உன் கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வந்திருக்கிறது த டிவைட். இது வந்து 2 விதமாக எடுத்துக்கலாம். உணர்ச்சி பூர்வமானது, உணர்வு பூர்வமானது அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ஆளாக கூட நீங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. டக்கு டக்குன்னு ஏதாவது பேசுறது, ஏதாவது இஷ்யூஸ் வர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நபராக கூட இருக்கலாம். யோசிக்காம ஏதாவது ஒன்று சொல்லிடுறீங்க, அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதனால தான் சந்திரன் வந்திருக்காங்க. சந்திரன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனத்தடு மாற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நீங்க பேசியறது வந்து அவங்களால ஏத்துக்க முடியாத அளவுக்கு மனத்தடு மாற்றம் இருக்கு. ஆனாலும் நிச்சயம் நம்ம ஒன்று சேருவோம், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறதே காட்டுது பாருங்க. இந்த ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் வர்றது அப்பயே நமக்கு என்ன அப்படின்னு கேட்டா ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா உங்க பார்ட்னர் மனசுல நீங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கீங்க. தேவையில்லாத இஷ்யூஸ் கொஞ்சம் போகுது, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு அப்படிங்கறத தான் சொல்றாங்க. கொஞ்சம் தடுமாற்றமும் கொஞ்சம் தடைகளும் இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள் 2 பேருக்குள்ள இருக்கு. ஆனா 2 பேரோட மனசுலயுமே காதல் இன்னும் ஆழமா இருக்கு அப்படிங்கறத தான் சொல்றாங்க. என்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, உங்க பார்ட்னர் மனசுல நீங்க தான் இருக்கீங்க அப்படிங்கறத காட்டுறாங்க பாருங்க. அடுத்து வந்திருக்கிறதும் அதே தான். ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு லைஃப் இருக்கு அப்படிங்கறத தான் நமக்கு காட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள்.